ஜான், நீ கேட்ட பூகம்பத்தை உருவாக்குற கன் இதுதான். எந்த இடத்துல பூகம்பத்தை உருவாக்கணுமோ இத வச்சு ஏன் பார்த்து ட்ரிகரால ஷூட் பண்ண. இந்த கண்ணுல இருந்து ரேஸ் வந்து அந்த இடத்துல பூகம்பத்தை உருவாக்கிடும். நீ நினைச்சது நடக்கும். புரிஞ்சதா? புரிஞ்சது, ரொம்ப நல்லா புரிஞ்சது. ஜான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது மிஸ்டர் மைக்கேல். என்ன பிரமாதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது சூப்பர். என் அருமை புர்புரி நகர மக்களே, டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன் நீ மறுபடியும் ஆட்டைய போடலான்னு வந்திருக்கியாடா? நண்பர்களே, என் அருமை புர்புரி நகர மக்களே, இப்ப நான் சொல்ற எதையும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. மோட்டு பத்துல எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் பூகம்பம் வருமா? எப்பவுமே காலையில கண்ட கனவு நிச்சயமா பலிக்குள்ள. நானும் தினமும் கனவு தாயா கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு பலிக்க மாட்டேங்குதேப்பா. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குதோ. இது எப்பப்பா எனக்கு நடக்கும்? நான் சொல்றத சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்து இந்த புர்புரி நகர மக்கள் நானும் ஒருத்தங்கிறதுனால சொல்றேன். ஓகே, பாய் பாய், நான் கிளம்புறேன். பாய் பாய். குட்டப்பையில நில்லுடா. நின்னு வந்து என் டான்ஸ பாத்துட்டு போ. சும்மா சூறாவளி மாதிரி சொல்லிட்டு ஆட போறோம். நிஜமாவே பூகம்பம் இருக்கும். அப்புறம் நீ கண்ட அந்த கனவும் நிச்சயமா பலிக்கும். கவலையே படாத. நிஜமாவே பூகம்பம் வந்துருச்சுப்பா. பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களாடா என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள வந்துச்ச சூப்பரான ஐடியாவை பாத்தீங்களா? இனி மோட்டு பத்துல நாம எதுவும் செய்ய தேவையில்ல. இந்த ஜனங்களை அவங்கள அடிச்சு துரத்திடுவாங்க. நண்பர்களே, இந்த ஸ்கூலோட திறப்பு விழாவை நான் தான் செய்யறதா இருந்தது. ஆனா நான் மோட்டு பத்துல கையால திறந்து வைக்க ஆசைப்படுறேன். அவங்க இந்த நகரத்தோட நன்மைக்காக நிறையவே சேவைகள் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ மோட்டு பத்துல கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க வந்து இந்த ரிப்பனை கட் பண்ணி இந்த புத்தம் புதிய ஸ்கூலை ஓபன் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நான் அதே மாதிரி கனவை கண்டு ஒரு வெள்ளையான நிழல் என் கனவுல வந்துச்சு. அது என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்த மோட்டு பத்துல எங்க போறாங்களோ அங்கெல்லாம் பூகம்பம் வருமா? சோ புர்புரி நகர மக்களே, இந்த பேரழிவெல்லாம் தடுக்கிறதுக்கு மோட்டு பத்துல அடிச்சு துரத்திடுங்க. இந்த புர்புரி நகரத்தை விட்டு அவங்கள அடிச்சு துரத்திடுங்க. நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? முதல்ல இங்க இருந்து வெளியே போடா குட்டப்பையில. யார்கிட்ட வாங்கிக்கலாம் அவனை? அடிக்கடி கிடைக்காதடா, உடனே கட் பண்றா. கீழே வாங்க. ஆயிடுச்சுப்பா. மோட்டு பத்துல எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பூகம்பம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த புது ஸ்கூல் இவங்களாலதான் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இவங்கள ஊரை விட்டு முதல்ல ஒதுக்கி வையுங்க. இல்லனா ஒட்டுமொத்த புர்புரி நகரம் நாசமா போயிடும். சிங்கம்,
மோட்டு பத்லு உடனடியாக இந்த சிட்டியை விட்டு துரத்துங்க. இது என்னோட ஆர்டர். இந்த நகரத்துக்கு இன்னொரு ஆபத்து வர என்னால அனுமதிக்க முடியாது. எஸ் சார். டேய் வணக்கம் தலையா, கொஞ்சம் பொறுமையா இருடா. முதல்ல அந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு அப்புறம் போயிடுறேன்டா. நல்லா இந்த ஸ்கூலை நாசமாக்கிட்டேன். இதுல ரிப்பனை வேற கட் பண்ணுமா உனக்கு? அடிங்க, அடிச்சு துரத்துங்க. மோட்டு பத்லு இந்த ஊரை விட்டு துரத்துங்க. பண்ணிட்டு இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்க பாக்குறீங்க. ஓட்டோ திரும்பி பார்த்தா ஏதாவது பண்ணிடுவாங்க. திரும்பி பார்க்காம ஓடலாம். வந்துடுறா. ஐயம்மா. டேய் பத்ரு, ஏன்டா இப்படி நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? வயிறு காலியா இருக்கும்போது மூளை எனக்கு வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா என்னது? இந்த மாதிரி கனவு ஜானுக்கு மட்டும் ஏன் வருது? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டும். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம டிக்கெட் அண்ணாச்சு நம்ம கூட சேர்த்துக்கணும். அப்படியே நம்ம சிங்கம் சார் கிட்டயும் நம்ம ஹெல்ப் கேட்கணும் மட்டும். நம்மளுக்கு நிச்சயம் உதவி பண்ணுவாரு. இங்க பார்ப்பா மோட்டு பத்ரு, நீ ராத்திரி என்கிட்ட போன்ல சொன்ன விஷயத்த நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். ஜானோட எந்த திட்டமும் நிறைவேறாம நான் தடுத்து நிறுத்தினேன். இது சத்தியம். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க கத்தி ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. மோட்டு பத்ரு, நீங்க மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இங்க மறுபடியும் பூகம்பம் வரக்கூடாது. ஆமா ஆமா, மறுபடியும் எங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. எங்கெல்லாம் எங்களால பூகம்பம் ஏற்படுதோ அங்கெல்லாம் தங்கம் வெள்ளி வைரம்னு ஏகப்பட்ட நகைகள் எல்லாம் கிடைக்குமா? அவ போய் சொல்றா, அவ போய் சொல்றா. அந்த மாதிரி கனவு கண்ட ஏதாவது கிடைக்குமா என்ன? சரி பார்க்கலாம். இந்த முறை நான் எவ்வளவு பெரிய பூகம்பத்தை உருவாக்குறேன்னு பாருங்க. அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. வந்துருச்சப்பா. கோலம் போடுற மாதிரி வருது. ஓடி வந்து உங்க ரெண்டு பேர் பேச்ச கேட்டதாலதான் என் கடை சுக்கு நூறு ஆகி போச்சு. மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. இந்தாங்க, இன்னில இருந்து இதை நீங்களே பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாங்க கண்ட கனவெல்லாம் நனவாக்கிட்டு இருக்கீல்ல, இனிமே எங்க பூகம்பம் வந்தாலும் சரி அங்க இருக்கிற தங்க வைர நகைகள்லாம் எடுத்து ஏழைங்களுக்கு எல்லாம் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அடடா மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். அட, உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பெரிய மனசு. நான் புது டீ கடையே வைக்க போறேன். இப்பவும் டீ கடை தானா? எங்க இடத்துலயும் பூகம்பத்தை உருவாக்குங்க. எங்க கிட்ட தங்கத்தையும் வெள்ளியும் அள்ளி கொடுத்துட்டு போங்க. பாஷ் அவங்க கண்டுதான் சொன்ன கனவு அப்படி படிச்சு போச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சட்டி எடுத்து அந்த டீ கடை அண்ணாச்சிக்கு கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்னால நம்ப முடியல. என்னால இப்ப கூட இதை நம்பவே முடியல. இது உண்மைதானா? அவங்கள எண்டனுக்கு கூட்டிட்டு வாங்க. அங்க ஒரு பூகம்பத்தை உருவாக்குங்க. அங்க கிடைக்கிற தங்க வெள்ளி எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஓகே. என்ன வலுவிட்டா உங்களுக்கு? கொஞ்சம் சூதானமா போங்கப்பா. என்னடா எல்லாம் போட்டு போறீங்க? மட முட்டாள்களா, எதுக்குடா மோட்டு பத்து இப்படி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க? அவங்கள விடுதலை பண்ணுங்க. இவங்க என் நண்பர்கள், ரொம்ப நெருங்கின நண்பர்கள், புர்புரி நகரத்தோட மக்கள். நம்பர் 1 டீ கொண்டு வா. நம்பர் 2 சீக்கிரமா டிஃபன் ஸ்நாக்ஸ் கொண்டு வா. ஓகே பாஸ். மோட்டு பத்லு, நல்லா பாருங்க. இங்க எங்கேயாவது தங்க வெள்ளின்னு இருக்கான்னு பாருங்க. இது பாரு, இந்த கல்லு கிடைச்சிருக்குல்ல. ஓ, awesome. யா, தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. இந்த அதை வாங்க. என்ன காரியம் பண்ணிட்ட? எனக்கு எதுவுமே தெரியலையே. மோட்டு பத்ரு, இதுதான் அந்த கண்ணு. இத வச்சுதான் பூகம்பம் வர வைக்கிறாங்க. ஆஹா,
ஓடிடுங்க. நம்ம எங்க இருந்தா பெரிய பிரச்சனை வந்துடும். திரும்பி பார்க்காம ஓடிடுங்க பாஸ். நம்பர் 2 நல்லா பாருங்க, ஏதாவது தங்க வெளியிட இருக்கான்னு பாருங்க. டேய் குட்டை பாஸ், ஓடிக்கிட்டே இருக்க பாஸ். இல்லைன்னா நம்மள உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. மூன்று அசைத்து